பாடியில் ஏதோ ஒரு இடத்துல பியர்சிங் பண்ணியாச்சு. அந்த பியர்சிங் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஆஃப்டர் கேர் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியாது. அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணேன். ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் டாட்டூயிஸ்ட் அகமது. ஒன்ஸ் பியர்சிங் பண்ணதுக்கப்புறம் அந்த பியர்சிங் பண்ண இடத்துல இருக்கிற ஜுவல்லரியை டச் பண்ணுறதை மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லது. பியர்சிங் பண்ண அந்த நைட்டே நம்ம ஆஃப்டர் கேர் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன ஆஃப்டர் கேர் ப்ரொசீஜர்னால் சிம்பிளாக சலைன் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அது மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும், கெமிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அது இல்லைன்னா நீங்கள் இந்து உப்பு இல்லைன்னா ஹிமாலயன் சால்ட்டுன்னுவாங்க, இல்லை பிங்க் சால்ட். இந்த சால்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஹாட் வாட்டரில், அதாவது ஒரு சின்ன கிளாஸில் இருக்கிற ஹாட் வாட்டரில் நல்லா ஸ்டெர் பண்ணி நல்லா டிசால்வ் பண்ண வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது ஓரமாக வச்சு லூக்வார்ம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பட்ஸோட ஒரு எண்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏர் லூப் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல, பட்ஸோட ஒரு எண்டை அந்த வாட்டரில் டிப் பண்ணி ஃப்ரண்ட் சைடும், இன்னொரு எண்டை திருப்பி அதில் டிப் பண்ணி பேக் சைடும், இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இல்லையா அந்த வாட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை லூக்வார்ம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் அந்த காதை அப்படியே இது பண்ணியும் எடுக்கலாம். இந்த மாதிரி ப்ரொசீஸ் ஃபாலோ பண்ணலாம். அது இல்லாமல் ஆல்கஹால், பெராக்சைடு, ஆயில் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் க்ரீம் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் யூஸ்வலாக பியர்ஸ் பண்ணோன்னே என்னென்ன விஷயம்னா நம்மளோட பியர்சிங் பண்ண ஏரியாவில் நடக்கும்னா ஸ்வெல்லிங் நடக்கும், டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃப்ளூயிட் வரும். அதான் எனி கைண்ட் ஆஃப் பிளாஸ்மா இல்லை ஃப்ளூயிட் மாதிரி இல்லை பஸ் வர்ற மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சென்சிட்டிவிட்டி, சோர்னஸ், ஒரு சின்ன வீக்கம் வர்றதுக்கு யூஸ்வலாக சான்சஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா நம்ம பியர்ஸ் பண்ணுற ஏரியாவை பொறுத்து தான் அந்த ஸ்வெல்லிங்னஸ். சில பேருக்கு எதுவுமே வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஜுவல்லரியை எப்போ மாற்றலான்ற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ஜுவல்லரி மாற்றுறது பார்த்தீங்கன்னா நம்மளோட பியர்சிங் பண்ண ஏரியா கம்ப்ளீட்டாக ஹீல் ஆனதுக்கப்புறம், தட் மீன்ஸ் 3 monthsக்கு அப்புறம் அந்த டைட்டானியம் சர்ஜிக்கல் மெட்டலில் போட்டிருக்க ஜுவல்லரியை மாற்றிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 18 கேரட் கோல்டில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வேரியண்ட்டு மாற்றிக்கலாம். இல்லை கண்டினியூவாக அந்த டைட்டானியம் ஜுவல்லரி போடணும்னாலும் போட்டுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி டோன்ட் ட்ரை டு டேக் ஆஃப் த ஜுவல்லரி. நான் புதுசாக ஒரு ஜுவல்லரி போடுறதுக்கும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஜுவல்லரியை நீங்கள் மூவ் பண்ணுறதுனால இன்னும் மேலும் மேலும் அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கோ இல்லை அந்த ஹீல் ஆகாமல் போகிறதுக்கோ சான்சஸ் அதிகமாக இருக்குது. நான் சொன்ன அந்த ஆஃப்டர் கேர் ப்ரொசீஜர், அதாவது சலைன் வாட்டர் இல்லைன்னா பிங்க் சால்ட் இல்லைனா இந்து உப்பு, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சால்ட் இல்லாமல் இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் யூ கேன் ஃபைண்ட் ஆன் அமேசான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா H2O ஓஷன் வாட்டர்ஸ்னு வாங்க, இல்லை ஓஷன் வாட்டர் ஸ்ப்ரேனும் நிறையா இருக்குது. அந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம ஜுவல்லரியை தொடரணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை அந்த ஸ்ப்ரே நீங்கள் பர்ஸில் அடிச்சுட்டு கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணலாம். பட் என்ன ஒரு விஷயம்னா அந்த ஸ்ப்ரே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், நிறைய பேர் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் பியர்சிங் ஆர்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லேமேன் லெவலுக்கு ஒரு சலைன் வாட்டர் ஈஸியாக அவங்க பை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிங்க் சால்ட் இல்லை இந்து உப்பு இல்லைன்னா ஹிமாலயன் சால்ட், இந்த மாதிரி நிறைய வேரியண்ட்டில் அந்த பேர் சொல்லுவாங்க. காமனாக ஒரு பேர் ஹிமாலயன் சால்ட்னு. அந்த சால்ட் ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் போய் நம்ம வாங்கிக்கலாம். தமிழ் மருந்து கடையில் கூட ஈஸியாக கிடைக்கும். யூ கேன் ஃபைண்ட் அண்ட் எனி கிராசரி ஷாப். நான் சொன்ன இந்த மெத்தடை மார்னிங் அண்ட் நைட், அதாவது 2 times a day 3 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஹீலிங் கிடைக்கும் பியர்ஸ் பண்ண ஏரியா. நான் சொன்னது உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்கணுன்னா என்னோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வில் see you on the next video. Bye.